தமிழக மக்கள் அனைவருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக எங்கள் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த விஜய் ஆட்சி, விசில் ஆட்சி தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை குற்றம் சாட்டி கொண்டிருக்கின்றதை ஒழிய மக்கள் தேவைகளை, தமிழ்நாட்டிற்கு என்ன தேவையோ அந்த மக்களுக்கு செய்வதிலே அவர்கள் அதில் இணக்கம் காட்டுவதில்லை. காரணம், அவர்களால் முடியாது, கையாளாகாத தனம்தான் விஜய் ஆட்சிக்கு. அதில் விஷயம் தெரிஞ்ச ஆளு ஒருத்தர் கூட கிடையாது. ஏதோ பேட்டி கொடுக்கணும், வாய் புளிச்சுதான் மாங்காய் புளிச்சுதான்னு எதுக்கெடுத்தாலும் திமுகன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நேற்றுக்கு எங்கள் தலைவர் எப்போவுமே 3 மாதத்துக்கு முன்னாடியே ஜூன்லேயே இந்த காவிரி நீர் திறக்கிறது வழக்கம். 5 ஆண்டு காலமாக எங்கள் மக்கள் முதல்வர் தளபதியார் இருக்கும் பொழுது தொடர்ந்து அந்த முறைக்கு முன்பாகவே தண்ணீர் திறந்துவிட்டு மழை வெள்ளம் எல்லாம் மக்களை மகிழ்வித்தது எங்கள் ஆட்சி காலத்தில். இவர்கள் ஆட்சிக்கு வந்தது ரீல்ஸ் ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்குது ஒழிஞ்சு ரியல் ஆட்சி நடக்கல. அதனால விவசாயிகள் கோரிக்கை ஏற்று தஞ்சாவூர்ல நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணணும். ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது தலைவர் ஒன்று தவறாலும் சொல்ல, அவருக்கு இதை காட்டி நிறைய வேலை இருக்குதுன்னு பொதுவாக தான் சொன்னார். ஆனால் கீழே இருக்கிறவங்க மக்கள் ஏதோ சொல்றாங்க, அதை வச்சுக்கிட்டு எங்க தலைவரை வேணும்னே இது கேஸ் போடுறது என்னமோ பெரிய மாபாகா குற்றம் செஞ்ச மாதிரி கொண்டு வந்து திடீர்னு தஞ்சாவூர் போலீஸை வச்சு பண்ணியிருக்காங்க. அவங்க ஆட்சியில் இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ, ஒரு மினிஸ்டர் எப்படி ஒரு யோக்கியமாக நாகரிகமாக பேசுகிறாங்களான்னு பாருங்க. அதெல்லாம் பண்ணல. எங்களுக்கு மக்கள் நாங்கள் 2 மாதம் பேசலைன்னு சொன்னால் அமைதியாக இருக்கும் போது எங்களே தான் சீண்டி பார்க்குறாங்க. குறிப்பாக மின்சாரத்துறையில் செந்தில் பாலாஜியை பற்றி பேசுனாங்க. இன்னைக்கு மக்களுக்கே தெரியும் இன்னைக்கு எவ்வளோ காசு அதில் ஏற்றி மின்சாரத்தில் வசூலிக்கிறாங்க. இந்த இதுலன்னு டாஸ்மாக் எடுத்துக்கிட்டாங்க. 10 ரூபான்னு ஆட்டம் போட்டாரு, 41 பேரை கொண்டு விட்டு. ஆனால் இன்னைக்கு 20 ரூபா வாங்கினான் டாஸ்மாக்ல. அது மாதிரி அரிசி விலை ஏறி போச்சு. இன்னைக்கு அடிப்படை மக்கள் தேவைகள் உள்ளது அனைத்தும் ஏறிடுச்சு. அடித்தட்டு மக்கள் ஏன்டா ஓட்டு போட்டோம்னு கஷ்டப்படுறாங்க. தொடர்ந்து அவங்களுக்கு நாங்கள் சொல்ற அறிவுரை, திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள் நாங்கள் விஜய் கட்சிக்காரங்களுக்கு இந்த அமைச்சரவைக்கும் சொல்றது என்னன்னா, மக்களுக்கு செய்ய பாருங்க. எப்பவுமே திமுக அதை செஞ்சது நாங்கள் தான் ஆட்சி சரியில்லைன்னு நீங்கள் வந்துட்டீங்க. நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்யறதை விட்டுட்டு திமுக காரனை அரெஸ்ட் பண்ணுறேன், செந்தில் பாலாஜி பண்ணுறேன், அவரை பண்ணுறேன்னு இதே வேலையாக இருக்கிறாங்க. மக்கள் நல்ல பார்க்க தான் சொல்கிறேன். எங்களுக்கு நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறதோ போலீஸ் பிடிக்கிறதோ திமுக காரனுக்கு இது புதுசு இல்லை. நாங்கள் எதுக்கும் துணிஞ்சு தான் வருவோம். இன்னைக்கு கூட எங்கள் ஆளுங்களாம் எல்லாம் விவசாய பெருங்குடி மக்கள் எல்லாம் ஆளாளுக்கு ஒரு பக்கம் இருந்தாங்க. தகவல் கேட்டோடனே அங்கங்கே எல்லாருமே இன்னைக்கு மறியலில் தமிழ்நாடு முழுக்க இருக்காங்கன்னா, எங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளந்தலைவர் வருங்காலத்தில் முதல்வராகும் வரை திராவிட முன்னேற்ற கழகம் ஓயாது. உங்க அரஸ்டுக்கோ கைதுக்கோ போலீஸ் அச்சுறுத்தலுக்கோ இது அடங்காது. திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் வேங்கையின் சிங்கம் நாங்கள் எல்லாம். அதனால இந்த உதயநிதியின் கைதை கண்டித்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். தொடர்ந்து போராடுவோம் தமிழக மக்களுக்காக என்று கூறி நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.